ஒரு ஹோம் டெய்லராக என்னோட டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? காலையில் எழுந்துக்கும் போதே 8 மணி ஆகிடுச்சுங்க. ஏன்னா இப்போது தம்பிக்கு லீவுங்கிறதுனால நைட்டு 12 மணி 1 மணி வரைக்குமே ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா நைட் டைம் தான் நல்லாவே ஒர்க் பண்ண முடியும். அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்துப்பேன். இதுக்கு முந்தின நாள் 1 மணி ஆகிடுச்சு படுக்கிறதுக்கே. ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. லேட்டானாலும் பரவாயில்ல, நான் கோலம் போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு கோலத்தை போட்டுட்டு வீட்டு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக 9 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு என்னோடய டார்கெட்டு. ஸோ அவசரன்னு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், சமைக்கணும், எல்லாமே பண்ணணும். சரி 1 மணி நேரத்தில் எப்படியாவது முடிச்சிடணும்னு சொல்லி அவசரமாக முடிச்சுட்டேன். 9 மணிங்கும்போது நான் குடோன் சைடு வந்துட்டேன். என்னோடய மிஷினும் தைக்கிற இடமும் சுத்தமாக கண்ணிலே பார்க்க முடியல, அவ்வளோ குப்பை. ஏன்னா ஃபுல் டே நைட்டு 1 மணி வரையும் தைச்சிட்டு தூக்க கலக்கத்தில் அப்படியே போயிட்டேனா. ஸோ அவ்வளோ குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் மிஷினில் உட்காந்துட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் முடிச்சிடணும்னு நினச்சேன். பட் இந்த டிசைன் பண்ணுறதுக்கே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கரெக்டாக 11 மணிக்கு தான் காலையில் சாப்பாடே சாப்பிட முடிஞ்சுது. ஸோ சாப்பிட்டுட்டு அகெயின் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல் டே செம பிஸியாக போச்சு. ஸோ எந்த வீடியோஸும் எடுக்கலை. ஈவினிங்காக ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்தது, 2 நாள் முன்னாடியே வந்துருச்சு. அந்த சிஸ்டருக்கு ஓப்பனிங் வீடியோ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன். மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்காக சாரீ தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க.